4 மாடு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க? எனக்கு என்னன்னு தெரியல, வந்தோடனே பிடிச்சிருந்து. மாடோட லாபம் இருக்கா இல்லீங்களா? நல்ல லாபம் தாங்க. நல்ல லாபம். மாறையில கெடேரியோட வாங்கணும் ஆர்வமா வந்தோம். அதே மாதிரி எங்களுக்கு அமைச்சு மொத்தம் எத்தனை மாடு இங்க இருந்துச்சுங்கண்ணா? 30 மாடுக்கு மேல இருந்துச்சுண்ணா. 30 மாடு இருந்துச்சு. ஆமா. வாங்கிருக்கீங்கண்ணா? நான் மாடு ஒரு 20 மாடு கம்மியெல்லாம் வச்சு 20 மாடு எடுத்திருக்கீங்கண்ணா? ஆமா ஆமா. நீங்க வணக்கம்ண்ணா, கால்நடை ஒரு அனைவருக்கும் வணக்கம்ண்ணா. இந்த வாரம் நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா 27 மாடு வந்துருக்குண்ணா. 27ல ஒரு 6-7 மாடு இனி சேல்ஸ் இருக்கு. மீதி மாடெல்லாம் லைஃப் ஸ்டாக் அவைலபிளா இருக்குண்ணா. HF இருக்கு, ஜெர்சி இருக்கு, கிர் இருக்கு, சாகிவால் இருக்கு. எல்லா ரேட்டுமே நம்ம பண்ணையில மாடு இருக்கு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில 10 மாடு பொட்டக்கண்ணு போட்டுருக்கணும். 10மே கெடேரிக்கன் மாடு நினைக்கிறோம். தாராளமா நம்ம பண்ணை கால் பண்ணிட்டு வரலாம், மாடு எடுத்துக்கலாம். அதுலயும் ஒரு மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு 2 கண்ணு போட்டிருக்கு. 2மே கெடேரி கண்ணு மாடு தான் போட்டிருக்கு. ஸ்டார்டிங் பட்ஜெட் பாத்தீங்கன்னா 85ல இருந்து 135 வரைக்கும் நம்ம பண்ணல இந்த வாரம் மாடு சேல்ஸ் அவைலபிளா இருக்குண்ணா. தேவைப்படும் கால் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்க. வரமுடிய பஸ்ட்டுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, மாடு அனுப்பிச்சு விட்றேன். வீடியோ காலில் மாட்டை தெளிவாக பார்த்துட்டு ரேட் பேசி அமௌண்ட் போட்டால் மாடு ஏற்றிக்கலாம்ண்ணா. பணம் போட்டால் மாடு ஏற்றுவாங்க, ஏற்ற மாட்டாங்க, யாரும் பயப்பட தேவையில்ல. பணம் போட்டால் அடுத்த 5வது நிமிஷம் மாடு வண்டி ஏறிக்கும். டிரைவர் பொறுப்பை உடனே அவங்க வீட்டில் இறக்கி விட்றாங்க. லொக்கேஷன் மட்டும் இறக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பாருங்க. வீடியோவில் போக சின்னதாக தெரியும். நேரில் வந்து மாட்டை தெளிவாக பார்த்து எடுத்துட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுண்ணா. இப்போ ஸ்டாக் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடு ஸ்டாக் இருக்கு. தேவைப்படும் கால் பண்ணிட்டு மாடு வரலாம்னா மாடு எடுத்துக்கலாம். டெய்லியுமே நம்ம பண்ணையில் மாடு இருக்கோம். இன்னைக்கு நாளைக்கு மாடுகள் இல்லை, 24 மணி நேரம் நம்ம பண்ணையில மாடு இருந்ததா இருக்கும். அந்த அளவுக்கு ஆள் இருப்பாங்கண்ணா. எந்த மாடு பிடிச்சோ பார்த்து எடுத்துட்டே போகலாம். தெளிவா நம்ம கட்டத்துல பார்த்து எடுத்துட்டு போலாம்ண்ணா. ஓகேண்ணா. நான் பாக்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, அதிசயமான மாடுண்ணா. இந்த மாடு பொறுத்த வரைக்கும் மாடு பார்த்தீங்கன்னா வயசு பார்த்தீங்கன்னா 6வது இருந்து கடை முளைப்பு. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை புனித வெள்ளினா 27 மாடு 28 மாடு வந்ததுல இன்னைக்கு இந்த மாடு தான் நம்ம பண்ணையில ஸ்பெஷலான மாடு. இந்த மாடு ஐசின்னு பார்த்தீங்கன்னா 2மே கெடேரி கண்ணா. 2மே இன்னைக்கு காலைல ஒரு 10 மணிக்கு கண்ணு போட்டுது. 10 மணிக்கு பார்த்தா ஒரு கண்ணு ஃபர்ஸ்ட் போட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு கண்ணு. 2மே பொட்டை கண்ணு. வாங்கிட்டு போறோம் நம்ம எப்பயுமே 2 முதல்னு சொல்லுவோம். இந்த மாடு பொறுத்த புடிச்சிட்டு போறவங்களுக்கு 3 முதல்லாம். 2 காம் பால் பீஸா கரண்டி விட்டாங்கன்னா 6 மாசத்துல ஒரு மாடு 3 மாடு ஆயிக்கும். நல்ல அருமையான மாடு. ஃபார்ம் டைப் பொருள் வாங்கிட்டு போகலாம், வீட்டு ஸ்டாப் பொருள் வாங்கிட்டு போகலாம். இந்த மாடு யார் பார்த்தாலும் வாங்கிட்டு போவாங்க. மாடு அப்படிதான் மடி செட்டு காம்பரிசியில அருமையான மாடு. 2 வேலை 25 லிட்டர் கரை போனா நம்ம கன்வெர்ட்டுக்கு ஒவ்வொரு காம்பு விட்டு மீதி 2 காம்புல பால் பீசுங்க போது 6 மாசத்துல 2 இந்த மாடு போல 3 முதல் ஆயிக்கும். தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க, மாடு எடுத்துலாம். நம்ம பண்ணையில இன்னைக்கு அதிசயமான மாடு இது. 2 கண்ணும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி அச்சில் ஊத்துறாப்புல ஒரே மாதிரிதான் இருக்கும். மாட்டோட மடி செட்டு பாருங்க, காம்பரிசி பாருங்க. நல்ல மடி செட்டு, நல்ல காம்பரிச, ஒரு அடிக்கு ஒரு காம்பரிச ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டு வாங்க, மாடு எடுத்துலாம். இந்த மாதிரி மாடு வீடியோல போட்டோடனே உடனே வித்துறோம். பார்த்த உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம் நம்ம மாடு. ஓகே அக்கா வணக்கங்க. அக்கா உங்க பேருங்கக்கா? கடையரசி. கரெக்டா எந்த ஊர்ல இருந்து வாரீங்கக்கா? அரியலூர்ல இருந்து வரோம். வீட்ல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? மொத்தம் 6 மாடு வச்சிருக்கேன். 6 என்ன விதமான மாடு வச்சிருக்கீங்க? ஃபுல்லா இந்த மாதிரி மாடு தான். இந்த அருள் டைரி ஃபார்ம் எப்படி வந்தீங்க? யூடியூப் பாத்துக்கிட்டு. யூடியூப் எவ்வளவு ஃபாலோ பண்றீங்க நீங்க? 1 வருஷமா ஃபாலோ பண்றீங்க அப்படிதானே? நீங்க வந்தீங்க, எல்லா மாடையும் பாத்தீங்க. இந்த 4 மாடு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க? எனக்கு என்னன்னு தெரியல, வந்தோடனே பிடிச்சிருச்சு அப்படிதானே? இல்ல பெண்கள்னாலே அந்த மாடு குணம் எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க தானே பால் கறப்பீங்க, நீங்க தான் மாடு பாக்குறீங்க. பெண்கள்னாலே பால் கறக்க எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் நீங்க பாப்பீங்க. மாடு குணம் இருக்கா இல்லையானு. இந்த மாடு எல்லாம் எப்படி இருக்கு? குணமா தான் இருக்கு. எல்லாமே குணமா தான் இருக்கு. மத்த பண்ணைக்கு போயிருக்கீங்களா? இல்ல இல்ல, எதுக்குமே பண்ணைக்குன்னு வந்தது இது ஃபர்ஸ்ட். வெளியே இதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க அப்படிதானே? குணமா எப்படி இருக்கு? எல்லா மாடும் எப்படி இருக்காரு? எல்லா மாடுமே நல்லா இருக்கு. பெஸ்ட். இந்த 4 மாடு பெஸ்டான மாடு தான் வாங்கிருக்கீங்க. ஆமா. எல்லா மாடும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லா மாடும் பிடிச்சிருக்கு. நீங்க செலக்ஷன் பண்ணீங்களா அவங்க செலக்ஷன் பண்ணி கொடுத்தாங்களா? நான் பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா வாங்கி கொடுத்துருக்கேன். வாங்கி கொடுத்தாங்க. நல்லா பேசுறாங்களாக்கா? நல்லா பேசுறாங்க. எத்தனை மாடுங்க இருந்துச்சு மொத்தம்? 30 மாட்டுக்கு மேல இருந்துச்சு. இந்த மாடு 2 மாடு வாங்கிட்டு போறீங்க. சரிக்கா, நீங்க மாடு வளர்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா? இல்ல எங்களுக்கு வந்து சம்பளம் அப்படின்னா கஷ்டப்பட்ட வேலை இஷ்டப்பட்டு செய்யறோம். சரிங்க. இல்ல நம்ம பிடிச்சிருக்கு, லாபம் இருக்கு. பெண்கள் வந்து வேற வேலைக்கு போகாம வீட்ல இருந்து மாடு வளர்த்தா நமக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்றேன். லாபம் இருக்கு அப்படிதானே? என்ன தீவனம் குடிக்கீங்க மாட்டுக்கு? பச்சை தீவனம் தான். பச்சை தீவனம். அடர் தீவனம் என்ன புண்ணாக்கு குடிக்கீங்க? கடலை புண்ணாக்கு, எஸ்கேஎம் குச்சி தீவனம் கொடுப்போம். தவிடு புண்ணாக்கு வந்து அரைச்சி கொடுக்குறோம். சரிங்க. நல்ல லாபம் இருக்கு மாட்டுல. லாபம் இருக்கு. ஓகே தேங்க்யூ. அண்ணா வணக்கண்ணா. வணக்கங்க. அண்ணா உங்க பேர் என்ன? சேரன்.
ஆனா எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணா? நான் அரூர்ல இருந்து வரேங்க. அரூர். ஆமா. கரெக்டா எத்தனை கிலோமீட்டர் வரும் இங்க இருந்து அங்க? இங்க இருந்து நமக்கு ஒரு ஒரு 80 கிலோமீட்டர் வருங்க. 80 கிலோமீட்டர் வரும் அப்படிதானே? எத்தனாவது மாடு வாங்குறீங்க இந்த மாடு? ரெண்டாவது மாடுங்க. ரெண்டாவது மாடு. ஃபர்ஸ்ட் மாடு என்ன விதமான மாடு வாங்குனீங்கண்ணே? ஹெச்எப்ங்க. ஹெச்எப் தாங்க. பெரிய சைஸ் மாடு தான் வாங்குனீங்க. பெரிய சைஸ் தான். எவ்வளவு கறவை சொன்னாங்கண்ணா? 35. எவ்வளவு இருந்துச்சுண்ணா? 35 மேலே வருது. 35 மேலே வருது. நல்லா கறந்துச்சு அப்படிதானே? நல்லா கறந்துச்சு. இது ரெண்டாவது மாடு, அதனாலதான் வாங்க வந்திருக்கீங்க. கண்டிப்பா. சரி, ஓகே. இது கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா? சென மாடுங்க. சென மாடு. இது எவ்வளவு கறவை சொல்லிருக்காங்கண்ணா? இது 25 சொல்லியிருக்காங்க. 25. வரும்போது எப்படி மாடு வாங்க நினைச்சு வந்தீங்கண்ணா? முன்ன வாங்கின மாடு மாதிரி பார்த்தோம். சரிங்கண்ணா. அதுக்கு தங்கச்சி மாதிரி இது இருந்துச்சு. சரிங்கண்ணா. அதனால இதை வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா. குணம்லாம் பாத்தீங்களா? நல்லா அமைதியா குழந்தை பிள்ளைங்க. இது எவ்வளவு கறவை சொல்லிருக்காங்கண்ணா? 25ங்க. எவ்வளவு இருக்குண்ணா? வரும், மேபி மேலேயே தான் வருமா, கீழே வராது. கீழே வராது அப்படிதானே? உங்க கிளைமேட் தாங்குமா அந்த மாடு? தாங்கறதுனாலதான் முன்ன இப்படிதான் இது நல்லா தாங்கும். வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க மொத்தம்? வீட்டுல 5 மாடு இருக்குங்க. 5 மாடு. மாடு ஒரு லாபம் இருக்கா இல்லையா? இருக்குங்க. என்ன தீவனம் குடுக்கீங்க மாட்டுக்கு? தீவனம், தவிடு, காசோளம், பருத்தி கொட்டை புண்ணாக்கு. இந்த மாதிரி குடிக்கீங்க. மாடு ஒரு லாபம் இருக்கு. இருக்கு. மன திருப்தியா மாடு வாங்கிட்டு போறீங்கன்னா? கஷ்டப்பட்டா லாபம் இருக்கு. கஷ்டப்பட்டா லாபம் இருக்கு. பால் எங்க ஊத்துறீங்க? சொசைட்டி என்ன சொசைட்டில ஊத்துறீங்க? நாங்க ஹெரிடேஜ்ங்க. ஓகேண்ணா. வந்து வாரீங்கண்ணா? தலைவாசல் இருந்து வரும். சரி, என்ன மாடு வாங்கினீங்க? கண்ணு மாடுங்களா சென மாடு வாங்கினீங்க? கண்ணு மாடு வாங்கி. கண்ணு மாடு வாங்கினீங்க. கண்ணு என்ன கண்ணுண்ணா? கிட்டே இருக்குங்க. கிட்டாரி கண்ணு. அதிர்ஷ்டம் தான் அப்படிதானே? ஆமா. வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு போறீங்க கிட்டாரி கண்ணோட. ஆ. சரி, வரும்போது எப்படி மாடு வாங்க நினைச்சு வந்தீங்கண்ணா? மாடு நல்லா தரத்துல மாடு எடுக்கணும் வந்தீங்க. தரத்துலன்னா என்ன கறவையில பார்த்து வந்தீங்க? ரெண்டாயிரமும் ஒரு 20-25 லிட்டர் வர மாதிரி. எப்படி இங்க அருள் டைரி ஃபார்ம்ல எப்படி இருக்குன்னு நினைச்சு வந்தீங்கன்னா? நான் இதுக்கு முன்ன வந்து மாடு எடுத்திருக்கேன். எத்தனை மாடு வாங்கிருக்கீங்கண்ணா? நான் மாடு ஒரு 20 மாடு கம்மியெல்லாம் வச்சு. 20 மாடு எடுத்திருக்கீங்கன்னா? ஆமா ஆமா. நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? அப்போ வாங்கி கொடுப்பேன். நம்மளுக்கு மாடு நான் ஒரு 10-15 மாடு வச்சிருக்கேன். வச்சிருக்கீங்க? நீங்க வச்சிருக்கீங்க. நம்ம கிட்ட வர்றதுனால அந்த பால் வர்றதுனால சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மாடு வாங்கி கொடுப்போம். வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க வாங்கிட்டு போனீங்க, சொன்ன கறவை இருந்துச்சு அப்படின்னு? சொன்ன கரை வந்தது, அதோட சேர்த்து கூட வந்திருக்கு. சேர்த்து கூட வந்திருக்கு. சரி, ஓகே. இந்த மாடு தான் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருந்தீங்க. பெரிய மாட்டு இந்த மாடு. சரிங்களா? இது எவ்வளவு கறவை சொல்லிருக்காங்கண்ணா? அவங்க 30 சொல்லிருக்காங்க. எவ்வளவு கறவை கறக்கும் உங்க கணிப்பு? என் கணிப்பு ஒரு 25 லிட்டர் வரணும். கண்டிப்பா 25 லிட்டர் கண்டிப்பா கறக்கும். பால் கோமலாம் அமைஞ்சிருக்கு. குணம்லாம் எப்படின்னா இருக்கு? குணமா தங்கமா இருக்கு. உங்க ஏரியால வெயில் எப்படி இருக்கும்? வெயில் நார்மலா இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். இங்க எத்தனை மாடு இருந்துச்சு மொத்தம்? இங்க மாடு ஒரு 20-25 மாடு இருந்துச்சு. ஒரு மாடு வாங்கிட்டு போறீங்க. அருள் டைரி ஃபார்ம்னா நம்ம நம்பி மாடு வாங்கலாமா எப்படின்னு? துணிஞ்சு வாங்கலாம். துணிஞ்சு வாங்கலாம். எதனால அப்படி சொல்றீங்க? என்ன காரணம்? ஏன்னா நான் நிறைய மாடு எடுத்திருக்கேன், நிறைய பால் ஊத்தி நிறைய சம்பாரிச்சிருக்கேன். பரவாயில்ல, அதனால சொல்றீங்க. மாடு லாபம் இருக்கா இல்லீங்களா? லாபம் இருக்குது. நம்ம பாத்துக்கணும். அது மாதிரி என்ன புண்ணா கொடுத்தா நல்ல கறவை இருக்குண்ணா? தீவனம் தான் நான் கொடுக்குறேன். என்ன தீவனம் கொடுக்குறீங்க? எஸ்கேம் மில்க் மிஸ். இது குடிக்க நல்ல கறவை இருக்கு. நல்ல கறவை இருக்குது. ஓகேண்ணா. தேங்க்யூ. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணே. கரெக்டா எத்தனை டைம் இங்க வாரீங்க? நாங்க இது 3ஆவது டைம். 3ஆவது டைம் வரீங்க. ஆமா. இதுக்கு முன்னாடி எத்தனை மாடு வாங்கிட்டு போனீங்கண்ணா? இதுக்கு முன்னாடி 3 மாடு வாங்கிட்டு போறோம். 3 மாடு. 3 மாடு எப்படி கறவை இருந்துச்சு? என்ன அதுனா? கறவைலாம் நல்லா இருந்துச்சு. கிளைமேட் எப்படி தாங்குச்சு? நல்லா தாங்குச்சு. நம்ம ஊர் எந்த ஊர்னா? நம்ம ஊர் கொலக்கடிங்க. கரெக்டா எத்தனை கிலோமீட்டர் வருங்க? இங்க இருந்து ஒரு 100 வரும். 100 கிலோமீட்டர் அப்ப டவுன் பார்த்தா. ஆமா. சரிங்கண்ணா. ஃபுல்லாவே அப்போ செவல நிறமான மாடு தான் வாங்கிட்டு போனீங்க. ஆமா. இன்னைக்கு எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? என்ன விதமான மாடு வாங்கிருக்கீங்கண்ணா? கருப்பு வெள்ளையில. வெள்ளை கருப்பு. டச்அப். ஹச்சப்ல வாங்கிருக்கீங்க. போன டைம் செவல வாங்குனீங்க, இந்த டைம் ஹச்சப் வாங்கிருக்கீங்க. கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா? ரெண்டும் கண்ணு மாடுங்க. ரெண்டுமே கண்ணு மாடு. என்ன கண்ணுங்கண்ணா? ரெண்டுமே கிடையாது கண்ணு. கிட்டாரி கண்ணு. அது வெள்ளிக்கிழமை அதுவும் அதிர்ஷ்டம் தான் நம்மளுக்கு. ஆமா. அதிர்ஷ்டமா வாங்கிட்டீங்க. வரும்போது எப்படி மாடு வாங்கணும்னு வந்தீங்க? வரையில கிடையாதியோட வாங்கணும் ஆர்வமா வந்தோம். அதே மாதிரி எங்களுக்கு அமைச்சு ரெண்டுமே கிடாரிக்கண்ணா அமைஞ்சிட்டு. குணம் எப்படி இருக்கு மாடு? மாடு குணம்னா நல்ல குணம். கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க? கறவை 25 லிட்டர் சொல்லிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்குண்ணா? 23 வருங்கிறது ஒரு கணிச்சிருக்கேன். கணிச்சிருக்கீங்க? ஆமா. இதுக்கு முன்னால வாங்கிட்டு போன மாடு எவ்வளவு கறவை இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போனது வந்து நாங்க நீங்க சொன்னதோட முன்ன பின்ன வந்துருச்சு. எத்தனை மாடு இருந்துச்சு? இங்க வரும்போது 40 மாடு கிட்ட இருந்துச்சு. இந்த 2 மாடு செலக்ஷன் பண்ணி வாங்கிட்டு போறீங்க. ஆமா. நம்பிங்க மாடு வாங்கலாம் ஐயா? வாங்கலாம். உண்மையிலுமே வீடியோ காணி இல்ல, பொதுவா சொல்றேன். பொதுவா கண்டிப்பா மாடு வாங்கலாம். எனக்கு மாட்டோட கணிப்பு எல்லாமே தெரியும். அதோட இது என்ன கறவை வரும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். 17 வயசுல இருந்து எனக்கு இத பத்தி எனக்கு தெரியும். அனுபவம் இருக்கு. நீங்க தான் மாடு வாங்கிட்டு போறீங்க. 2 மாடு மேல வாங்கிட்டு போனீங்க. நல்ல கறவை இருந்துச்சு. அதான் மறுபடியும் இங்க வாரீங்க. ஆமா. சரிங்க. நன்றிங்க. ஊர்ல இருந்து வாரீங்கண்ணா? திருச்சியில இருந்து வரேன். திருச்சியில இருந்து வாரீங்க அப்படிதானே? நீங்க எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க? 2 மாடு வாங்கியிருக்காங்க. 2 மாடு கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா? எல்லாம் கண்ணு போட்டது, கிடாரி கண்ணு போட்ட மாடு. கிடாரி கண்ணு. வெள்ளிக்கிழமை தான் அதிர்ஷ்டம் நம்மளுக்கு. என்ன போனேன் கண்ணு போட்ட மாடு தான் வேணும்ட்டு வந்தோம். ஓ அப்படிங்களா? அதான் யூடியூப்ல பார்த்தோம். அதனால பிடிச்சிருச்சு. சரி வந்தா கரெக்டா அதே மாடு கிடைச்சது. அதே மாதிரி கண்ணு மாடு தான் வாங்க நினைச்சு வந்தீங்க. அது கிடாரி கண்ணு கிடைக்க அதிர்ஷ்டம் தானே? சந்தோஷம். அது இன்னைக்கு புனித வெள்ளி வேற. நல்ல அருமையான 2 மாடு கிடாரி கண்ணு தானே? ஆமா. சரி, கறவை எப்படி சொல்லிருக்காங்கண்ணா? 12-13 கறக்கும்னு சொல்லிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? வேலைக்கு
வேலைக்கு உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கணும்? எங்களுக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்கண்ணா? வீட்டுல ஒரு 4 மாடு இருக்கு. 4 என்ன விதமான மாடு வச்சிருக்கீங்க? எல்லாம் தற்பார்க்கரு, செஃப் எல்லாமே இருக்கு. எல்லாமே வச்சிருக்கீங்க. எல்லாம் கிராஸ் பீட் மாடு தான் வச்சிருக்கீங்க அப்படிதானே? சரி, ஓகே ஓகே. மாடோட லாபம் இருக்கா இல்லீங்களா? நல்ல லாபம் தாங்க. அவங்களுடைய இதுக்கு முதலீடை பொறுத்து, அவங்க மெனக்கடதை பொறுத்து லாபம். என்ன தீவனம் கொடுத்தா நல்ல கறவை இருக்குங்கண்ணா? நாங்க ரெகுலர் தவிடு, கடலப்புனாக்கு, அந்த பொட்டு தீவனம் மட்டும் தான் கொடுக்குறோம். இதான் நல்ல கம்பெனி தீவனம் கொடுக்கறது இல்லை. ஓகே ஓகே ஓகே. பசுந்தீவனம் என்ன தீவனம் குடிக்கீங்க? ஆமா, பசுந்தீவனம் என்ன தீவனம் குடிக்கீங்க? பசுந்தீவனம் நேப்பியர் 4-5 வகையான கிராஸ் வச்சிருக்கோம். கிராஸ் வச்சிருக்கீங்க. மக்காசோளம், கம்பு நேப்பியர், ஓகே, அப்புறம் ஷார்ட் நேப்பியர், சோளம், செஞ்சோளம் எல்லாமே வச்சிருக்கீங்க அப்படிதானே? அருள் டைரி ஃபார்ம் எப்படி வந்தீங்கண்ணா? இப்பதான் முத தடவை வந்திருக்கீங்க. எப்படி வந்தீங்க? யூடியூப் பார்த்தா யூடியூப் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, நிறைய நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வேணுங்கிறதுனால இப்ப வந்தீங்க அப்படிதானே? எத்தனை மாடு இருந்துச்சுங்க? இப்ப இங்க இருக்கிறது வந்து கிட்ட 25-30 மாடு இருக்கு. சரிங்க, இந்த மாடு தான் எங்களுக்கு இது பிடிச்சிருந்தது எடுத்துட்டோம். பணமா நல்லா இருக்கு அந்த மாடு. நல்லா இருக்கு. நம்பிக்கை மாடு வாங்கலாமாண்ணா? வாங்கலாம், கண்டிப்பா வாங்கலாம். ஓகேண்ணா. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா சந்தானப்பள்ளி நல்லா கிளிக்கும் டைப்ல அமைஞ்சிருக்கும். மாடு மீடியம் சைஸான மாடு தான். மடி செட்டு பாத்தீங்கன்னா நல்ல மடி செட்டு, நரம்பட்டமா ஜம்மு இருக்கு, நல்ல நரம்போடு, நல்ல காம்போசா. இந்த மாட்டோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 4 பல்லு தான். 4 பல்லு நல்ல எலும்பு காலத்துல 2வது ஈத்து மாடு. பல்லு பட ஒரு கண்ணு போட்டு இப்ப 4 பல்லு 2வது சுழித்தப்பு எதுவும் கிடையாது. 2 வேலையும் நேரம் 10 கரை வரணும். நல்ல காம்போசா ரோஸ் மடி, ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. கண்ணு போடுறது 15 நாள் ஆகும். நல்ல மடிட்டு தான் கண்ணு போடும். முன்மடி பின்மடி ஒரே மாதிரி இருக்கு. ரெட்டவரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. கிளைமேட் அடாப்ஷன் அருமையா செட் ஆகும், எந்த பிரச்சனையும் கிடையாது. சூப்பரா இருக்கும். எஸ்னா ஃபேட்டுக்கு அருமையா இருக்கு. ஃபார்ம் டைப் பொருள் வாங்கிட்டு போலாம், வீட்டு சேப்பரும் வாங்கிட்டு போலாம். ஒரு மாடு தான் மரியாதை மாடு 10 வருஷத்துக்கு வச்சிடலாம். 4 பல்லு எவ்வளவு பெரிய மாடுனா 6 பல்லு கடமாட போறலாம். இன்னும் மாடு ஹெவியா வரும். கறவையிலே அருமையான கறவை, எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவைப்படும் கால் பண்ணிட்டாங்க. மாடுதான் நல்லா மடி லூஸ் எல்லாம் மாடுறோம். எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. நல்ல மடி லூஸ், நல்ல காம்பரிசில் அருமையான கெட்டேரி. சுருக்கு இருக்கு. தலையில 2 வேலையும் 18 லிட்டர் கறந்த மாடுனா. இந்த போ நேரம் 10 அருமையா கறக்கூடிய மாடுனா. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா HFல கிராஸ் டைப்பான மாடு. மாடு பாத்தீங்கன்னா ஓவர் சைஸ் ஆன மாடு. பீரிங் குண்டுமா நல்ல ஓவர் சைஸ், நெய் கட்டு, நல்ல பின் கணத்துல மடி செட்டு பாருங்க. சதுர மடி செட்டு. ₹1,00,000 போட்டா இந்த மாதிரி மடி செட்ல மாடு கிடைக்காது. லட்சம் வரும், லட்சம் போகும். இந்த மாதிரி மாடு அழகுல காம்பரிசில மாடு கிடைக்காது. தேடினா கூட இந்த மாதிரி மாடு இந்த மாதிரி மாடு வந்து தேடுவாங்க. நல்ல குணத்துல, நல்ல கொம்பு டைப்ல, உடம்பு கணத்துல அருமையான மாடு. நல்ல பின்கணம், மடி செட்டு. 2 வேலை 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. நல்ல ஊசி காம்பு, நல்ல சதுர மாடி. பால் தார 2 பக்கம் பைப் மாதிரி பால் தார. காம்பரிசிக்கு மடி செட்டுக்குமா இந்த மாட்டு பணம் தரணும். கலர்ல அப்படியே கலர், உடம்பு காணத்துல சொல்லவே தேவையில்ல. வீடியோ பார்க்கும் போது மாட்ட தெரியும். 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. தேவைப்படும் கால் பண்ணிட்டாங்க. மாடு சேல்ஸுக்கு அவைலபிளா இருக்கு. உடனே இந்த மாதிரி மாடு என்ன நினைக்கிறாங்க, உடனே வீடியோல பார்த்தாலே கால் பண்ணா மாடு எடுத்துக்கலாம். நல்ல பின் காணத்துல மாடு ரெட்டை முதல்ல முழு யானை குட்டி மாதிரி. ரெட்டவரி மடி சைடு கருங்காம்பு. இன்னும் லூஸ் இருக்குது. இன்னும் சதுர பையா தொங்கு முடிய சதுர மடி வரும். தேவைப்படும் கால் பண்ணிட்டாங்க. மாடு ஹெவி சைஸ், பட்ஜெட் ஹெவியா இருக்கணும். பாக்குற மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலை. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. நல்ல கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. வெள்ளை கொம்பு, பியூர் ரத்த சேவலை. சின்ன மூஞ்சி. இன்னும் கண்ணு போறதுக்கு 15 நாள்ல இருந்து 20 நாள் ஆகும். 2 வேலையும் நேரம் 10 கறவை சொல்றாங்க. நம்ம 17-18 கறவை சொல்லி கொடுக்கலாம். நல்ல ரோஸ் காம்பு, நீளமான காம்பு, மிஷின் கறவை, கை கறவை எதுக்குனாலும் அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. சுழி தப்பு எதுவும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள், 10 வருஷம் தாராளமா வச்சிடலாம். நல்லா நெய் கட்டு மாடு, எலும்பு காணது நல்லா குறுங்கால் டைம் மாடுதான். குறுங்கால் கறவையில பொறுத்த வரைக்கும் பெரிய மாட்டு கறவை ஈஸியா அடிக்கும். இன்னும் மடி வைக்கும் பார்த்தா மாடு பார்க்கறது பவரா தெரியும். நல்ல ஊசி காம்பு பால் தர டபுள் சைடு ஒரே மாதிரி இருக்கும். அடி ஒரு பிரம் ஒரு பால் தரதான் இருக்கும். நல்லா ரெட்டவரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. வீட்டு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு நினைக்கும், தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போலாம். கொஞ்சமா தீன்பட வயிறு நம்பிக்கை. மாட்டுல எந்த தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள். இந்த மாதிரி மூஞ்சி கிடைக்காது. சின்ன மூஞ்சி, லட்சணமான மாடு. கொம்பு டைப், அருமையான கொம்பு டைப். சுருக்காட்டுங்க. நல்ல தோல் லூஸ் பாருங்க, எவ்வளவு இருக்கு. நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாதிரி. ரோஸ் காம்பு, சீல துணி மாதிரி இருக்கும். காம்பு தொட்டிங்கன்னா சலுன்னு பால் வரணும். மாடு பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப், ஜெர்சியில பிரீடு, ஓவர் சைஸான மாடு. மாடு மோடி டைப்பான மாடுனா சுட்ட கம்பு. நல்ல மடி செட்டு. கண்ணு போறது 1 மாசம் டைம் இருக்கு. 25 நாள் 1 மாசம் டைம் ஆகும். 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. நல்ல கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. பால் தார எல்லாமே அருமையாக. ஜெர்சியில் நல்ல ஓவர் சைஸான மாடு. HFல இந்த மாதிரி மாடு பாருலாம். ஜெர்சியில இந்த மாதிரி மாடு கிடைக்காது. நல்ல பிரீடு, மோடி டைப்ல. நல்ல பிளாக் ஜெர்சி. சுழி தப்பு எதுவும் கிடையாது. 2வது இது மாடு வயசு 6 பொழுது கடமரப்புல அமைஞ்சிருக்கு. காம்பு பாத்தீங்கன்னா நல்ல கருங்காம்பு, நீளமான காம்பு. மிஷினா போடலாம், கை கரையும் பேசிக்கலாம். தோல் லூஸ் ஃபுல்லா இருக்குன்னா மடி எடுக்கும் பாத்தீங்கன்னா மாடு பாதி மடி பாதி நிக்கும்.
ஓகே. நல்லா ஜாதி மாடு, முட்டை தெரியாது, உதைக்க தெரியாது, யாரு வேணும் பால் பீசிக்கலாம். 2 பேரும் கூட பால் பீசிக்கலாம். குணத்துல தங்கமான நிக்கும். நல்ல மடி லூஸ்ல இழுத்து காட்டுற பாருங்க. காம்பு வரிசை நல்ல நீளமான காம்பு. ஓகே. ஒரு இலும்புக்கு 100 மில்லி பால் சதுவு சாரமா கறக்கூடிய மாடு. நல்லா ரெட்டை முது, நல்லா எலும்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. ஓகே. நல்லா தோல் லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. சுருக்கு இருக்குண்ணா. இன்னும் 25 லிட்டர் கறக்கூடிய மாடுண்ணா. ஓகே. தேவைப்படுறவங்க வாங்க எடுத்துக்கலாம். ஓகே. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சில சிந்து கிராஸ். ஓகே. செவலையில செம்பூத்து கலர், லைட்டா செம்பூத்து கலந்த மாதிரி இருக்கும். ஹெவி சைஸ் மாடு. இந்த மாட்டோட கறவை பாத்தீங்கன்னா 2 வேளையும் 17 லிட்டர் கறவை. கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. 17 லிட்டர் கறந்தாலும் ஃபேட் டாஸ்னா பாத்தீங்கன்னா 1 லிட்டர் பால் 45 ரூபாய்க்கு மேலதான் வரும். எருமை பால் ஈக்குவலா கறக்கூடிய மாடு. நல்ல ஓவர் சைஸ் மாடு, தின்ன மாதிரி நல்ல ஓவர் சைஸ். காட்டு மேட்ச்ல இருந்த மாடு தான். ஃபார்ம் டைப் வரணும் வாங்கிட்டு போலாம், வீட்டு ஸ்டேப்பரும் வாங்கிட்டு போலாம். அந்த மாடு தேவை பொழுதுனைக்கு செட்டே தேவையில்ல, பட்டு வெயிலே கட்டிக்கலாம். காட்டு மேட்ச்ல 2 காலம் பாருங்க, அண்ணாங்கால் போட்டு வெயில்ல மேஞ்சிட்டு இருந்த மாடுதான். தலைதுல 2 வேளையும் 15 லிட்டர் கறந்த மாடு. இந்த வாரம் 17 லிட்டர் கறக்கூடிய மாடுனா தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க, மாடு எடுத்துலாம். சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு. ஜெர்சில சிந்து கிராஸ். இது எஸ்என்எஃப் நல்லா இருக்கும். எஸ்என்எஃப் அருமையா இருக்கும். 10 HF மாடு தான். அந்த மாதிரி ஒரு மாடு இருந்தா போதும், ஃபேட் எஸ்என்எஃப் அருமையா எடுத்து கொடுக்கும். தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க, மாடு எடுத்துக்கலாம். நல்ல குணமான தண்ணி காட்டுறோம் பாருங்க. நல்ல குணமான குழந்தை மாதிரி மாடு போது கிராஸ் மாடு தான். சிந்து கிராஸ். சிந்து கிராஸ்னா முட்டும் உதக்கி நேரம் நினைக்க வேணாம். நல்ல குணத்துல தங்கமான மாடு. குணத்தை பாத்துங்க, எவ்வளவு சாதுவான மாடு. ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு. பாக்குற மாடு பாத்தீங்கன்னா பிளாக் ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு. நல்ல ஹெவி சைஸ், நல்ல உருளை கட்டையாட்ட மாடு. முழு வளர்த்திருக்காங்க. 2வது ஈத்துமா நல்லா மடி செட்டு பாருங்க. அடி வயசுல பின்னாடி அரை வரைக்கும் மடி எடுத்தா கண்ணு போடும். நல்ல கருங்காம்பு என்ன கண்ணு போறதுக்கு 20 நாள் ஆகும். மடி பாதி மாடு பாதி வைக்கும். நல்ல கருங்காம்பு ஊசி காம்புல அமைஞ்சிருக்கு. ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம், வீட்டு ஸ்டேப்பர் வாங்கிட்டு போலாம். நேரம் 10 கறவை பயப்பட தேவையில்ல, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல ரெட்டோரி மடி செட், நல்லா பைப் மாதிரி பால் தார, டபுள் சைடு ஒரே மாதிரி இருக்கும் பால் தார. நெய்க்கட்டு மாடு. மாட்டை பார்த்தா எல்லாரும் ஆசைப்படணும், மாடு வாங்கிட்டு போகணும் ஆசைப்படணும். ரேட்ல 10 ரூபா என்ன பண்ணாலும் பொருள் தெளிவான பொருள். இன்னும் 10 நாள் நம்ம மடி பாதி மாடு பாதி வைக்கும். தேவைப்பறம் கால் பண்ணிட்டாங்க, மாடு எடுத்துக்கலாம். நல்ல குணமான திணி கட்டுற பாருங்க. மடி லூஸ் பாருங்க, அவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. ஓகே பிரதர். நல்ல மடி லூஸ் ஃபுல்லா இருக்குது பாருங்க, அவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்கு. நல்ல உடம்புக்கான மாடு முன்கணம் பின்கணம் ஒரே மாதிரி இருக்கும். தேவைப்பறம் கால் பண்ணிட்டாங்க எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா 6 பல்லு 2ஆவதுல கிர் கிராஸ்னா ஹெவி சைஸ் மாடு. மாட்டோட உயரம் பாத்தீங்கன்னா மாடு புடிச்சிட்டு போற அளவுக்கு உயரம் இருக்கணும். நல்ல லென்த், வெயிட், ஹைட், பியூர் ரத்த சேவலை, நல்ல மடி செட்டு. தலையத்துல 2 நேரம் 22 லிட்டர் கறந்த மாடு. இந்த போல நல்லா பராமரிப்பான 25 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. பியூர் ரத்த சேலையில கிர் கிராஸ்ல கிர் 50%, ஜெர்சி 50% இருந்துச்சுன்னா நல்ல ஹெவி சைஸ் மாடு. நல்ல குணமான கவலைப்பட தேவையில்லை. ஃபேட்டஸ்னா பார்த்தா எருமை பால் மாதிரி இருக்கும். மடி செட் என்ன மடி செட் பாருங்க, 10 நாள் அவன் நல்லா மடி பாதி மாடு பாதி வைக்கும். நல்ல காம்பு ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. பீஸ் படி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். குணமானது தங்கமான மாடு. மேல கை வச்சுட்டா ஒரு எட்டு தோரணம் வராது. குணத்துல பொறுத்த வரைக்கும் அரியா புள்ள மாதிரி பசியா இருந்தா வாய் வச்சு குடிச்சிக்கலாம். 6 பல்ல கிர் கிராஸ் தேவைப்படுற தாராளமா கால் பண்ணி நேர்ல வந்து மாட்ட பார்க்கலாம். மாடு ஹெவி சைஸ் மாடு. வீடாடு சின்னதா கூட தெரியும். மாடு நேர்ல பார்த்தா உருவம் பெருசு. ஒரு ஆள் வயத்தையும் இருக்கக்கூடிய மாடு. நல்ல குணமானங்க பாருங்க. நல்ல குணமா நல்ல மடி செட்டுன்னு எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. 5 நாள் அவன் மடி சரியான மட்டி வைக்கும். நல்லா பராமரிப்புனா 25ல ஈஸியா அடிக்கும். தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க, மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப் ஜெர்சில ஒரிஜினல் பியூர் பிரீடு. நல்ல கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. வெள்ளை கொம்பு மாடு பாத்தீங்கன்னா ஃபுல் பிளாக், லைட்டா மடிட்டு காலிட்டு மட்டும் தான் ஒயிட் கலர் இருக்கும். நல்ல எலும்பு கனமான மாடு. நல்ல எலும்பு கன மாடு. ஹெவி சைஸ்னா 6 பல்லு 2ஆவது 2 வேளை 25 லிட்டர் கறவை. கண்ணு போறதுக்கு 25 நாள் டைம் இருக்கு. 20 நாளைக்கு மேல 25 நாள் கண்ணு போறதுக்கு. நல்லா மடி எடுத்து தான் கண்ணு போட்டு. காட்டு மேய்ச்சல் மாடு தான். ஃபார்ம் டைப் வரலாம், ஃபார்ம் டைப் வரலாம் வாங்கிட்டு போலாம், வீட்டு ஸ்டாப்பரும் வாங்கிட்டு போலாம். நல்ல ரெட்டை முது, நல்ல எலும்பு கணம். 2ஆவது இது மாடு வயிற்றுல இருக்குது. 2ஆவது கண்ணு 10 வருஷம் தாராளமா வச்சிடலாம். சின்ன மூஞ்சி, சின்ன கொம்பு. ஃபார்ம் டைப் வரலாம் வாங்கிட்டு போலாம், வீட்டு ஸ்டாப்பரும். ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு நினைக்கிறோம், தாராளமா வாங்கிட்டு போலாம். தேவைப்பறம் கால் பண்ணிட்டாங்க, மாடு சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்குன்னா. நல்ல குணமான தலையத்துல 2 23 லிட்டர் கறந்த மாடுனா 25 லிட்டர் கறவை பயப்பட தேவையில்ல. மாடு நல்ல ஹெவி சைஸ், தரமான கிடையாது. தேவைப்படுறவங்க வாங்க எடுத்துக்கலாம். நல்ல குணமானதை நீ கட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல கருங்காம்புல காம்புல ஊசி காம்பு. மிஷின்லயும் போடலாம், கையிலயும் பீசிக்கலாம். தோல் லூஸ் பாருங்க. 25 நாள் மடி பாதி மாடு பாதி நிக்கலாம். ஓகேண்ணா.